ஹாய் காய்ஸ், வெல்கம் டு YDH சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட் ஒர்க். ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி க்ளூ எட்ஜ் ஆஃப் த பேப்பரில் அப்படியே அப்ளை பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக ஒட்டும். பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்த ஒர்க். இதுவும் அதே மாதிரி மடிச்சுக்கிட்டு அந்த எட்ஜ் ஆஃப் த கார்னர் பேப்பர் வந்து அப்படியே கட் பண்ணிடணும். கரெக்டாக கட் பண்ணணும், அப்போ தான் ஃப்ளவர் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஸ்லைட்டாக பண்ணுங்கள். கரெக்டாக ஈவனாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இது எப்படி செய்கிறாங்கன்றதை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுரும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த எட்ஜ் ஆஃப் த கார்னரில் திரும்பியும் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். பேப்பர் உருட்டி இந்த மாதிரி அழகாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேப்பர் ஸ்டிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடைசியில் அந்த எட்ஜ் ஆஃப் த கார்னர் பேப்பரில் ஒட்டணும்ல, அதுக்கு நீங்கள் க்ளூ போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த க்ளூ ஒட்டும் போது ஒட்டிக்கும். இப்போ அது காஞ்சி போயிடுச்சுல, அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் அடிச்சுக்கோங்க. எங்களுக்கு க்ரீன் கலர் அடிக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. கலர் அடிச்சிட்டிங்களா? இப்போது இந்த சைடு கார்னரில் நீங்கள் க்ளூ போடணும். க்ளூ போடும்போது அது அப்படியே மேலே ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க, காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக ரோல் பண்ணுங்கள், ஏன்னா அது தின்னாக வரணும். அப்போ தான் அந்த ரோல் பூவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜ் ஆஃப் த கார்னரை திரும்பியும் நீங்கள் க்ளூ ஒட்டிடணும். க்ளூ போட்டு நீங்கள் லாக் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் விடுங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுல, இப்போ நீங்கள் அந்த ஃப்ளவர் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிக்கணும். பூ எப்படி மலருதோ அந்த மாதிரி விரித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் இதுவும் வந்துடும். நீங்கள் பென்னில் வச்சு பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரா வச்சு பண்ணலாம். நாங்கள் பேப்பர் வச்சு பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டு டெக்கரேஷன் கூட பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஃப்ளவருக்கு நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். நாங்கள் எந்த கலரும் யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் இன்றைக்கான கிராஃப்ட். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.